ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்சங் மொபைல் A55 மாடலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இஷ்யூ பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். சின்ன இஷ்யூன்னு சொல்ல முடியாது, பெரிய இஷ்யூன்னு சொல்லலாம். அதாவது மொபைல் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது. நான் வாங்கின கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இது தெரிஞ்சிருச்சு. இந்த மாடல் வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக தான் வந்து லான்ச் பண்ணாங்க, சாம்சங் A55 மாடலு. இதில் சில செட்டிங்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த ஹீட் ஆகிறது வந்து குறைக்க முடியும். அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சாம்சங் மொபைல் A55 மாடலில் வந்து இந்த ஹீட்டிங் இஷ்யூ குறைக்க என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த என் ஆப்ஷன் சொல்லிட்டு இது வந்து ஆனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சுங்க. இது ரொம்ப நேரம் ஆனில் இருந்துச்சுன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து மொபைல் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். இது வந்து நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கு வந்து பயன்படக்கூடியது. இது வந்து எல்லா நேரங்களையும் நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம். ஸோ எப்போ தேவையோ அப்போ மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. தேவையில்லாத நேரத்தில் கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சுங்க. சரியா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மொபைல் வந்து ஹீட்டாக இருக்குது. அடுத்த ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் வந்து ரொம்ப நேரம் ஆனில் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக வந்து மொபைல் வந்து ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லொக்கேஷன் வந்து தேவையான நேரத்தில் மட்டும் பயன்படுத்துங்க. தேவையில்லாத நேரத்தில் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. எந்த ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது, ஓப்பன் பண்ணும்போதும், உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறீங்கும்போது, அந்த ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த லொக்கேஷனை ஆக்சஸ் கொடுக்கும், அதாவது பெர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டு கேட்கும். அப்போதைக்கு கண்டிப்பாக வந்து அதுக்கு தேவைன்னா மட்டும் கொடுங்க. அப்படி தேவையில்லைன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து விட்டுருங்க, ஸ்டாப் பண்ணி வச்சுங்க. பர்மிஷன் கொடுக்காதீங்க. தேவைப்படும் போது நமக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துக்கலாம். தேவையில்லாத நேரத்தில் கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சுங்க. எல்லா அப்ளிகேஷனுமே லொக்கேஷன் பர்மிஷன் கேட்கும். நீங்கள் தேவைன்னா மட்டும் அந்த அப்ளிகேஷன் வந்து பர்மிஷன் கொடுங்க. இல்லாத பட்சத்தில் அதுக்கு வந்து கொடுக்காதீங்க, ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ரி இது இருக்குல்ல, இது 1 செகண்ட். இதுலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பேட்ரி ப்ரொடக்ஷனில் இது ஆன் பண்ணி வைக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து நல்லா சேவ் ஆகும். இதனாலேயே ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரிலாம் இருக்காது. வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து குறையிறதும் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ இதையும் கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீட்டிங் இஷ்யூக்கு பிரைட்னஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. இதில் வந்து பிரைட்னஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மொபைல் வந்து சார்ஜ் வந்து ரொம்ப நேரம் நிற்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிரைட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுங்க. சில பேர் வந்து ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அது பகலில் வெயிலில் அது இருக்கும்போது நீங்கள் வேணால் அந்த மாதிரி வேணால் ஃபுல்லாக வச்சுக்கலாம். பட் ஆனால் நார்மலாக வீட்டில் இருக்கும்போது அல்லது வந்து நைட் டைமில் வந்து கண்டிப்பாக உள்ளேருந்து ஃபுல்லாக குறைச்சிருங்க. அப்படி குறைச்சிங்கன்னா எவ்வளோக்குள்ள குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த ஆட்டோவாக சில அப்ளிகேஷன்லாம் வந்து டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். இதனால் வந்து சீக்கிரமாக சார்ஜ் வந்து போக வாய்ப்பு இருக்குது. இதனால வந்து பேட்டரி வந்து இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் வந்து கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சுங்க. செட்டிங்ஸில் இந்த நெட்வொர்க் இருக்குல்ல, இதில் எல்லாத்துலேயுமே ஆனில் தான் இருக்கும். நீங்கள் ஒய்ஃபை கூட கொடுக்காதீங்க. ஒய்ஃபை இருந்துனா கூட ஒய்ஃபை கனெக்ட் ஆகும்போது வந்து டவுன்லோட் ஆகிட்ருக்கும். அது வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே ஆஸ்க் மீ எவரி டைம் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் எப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து அப்டேட் கொடுக்குறீங்களோ அப்போ மட்டும்தான் அப்டேட் ஆகும். தேவையில்லாத நேரங்கள்லாம் அப்டேட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஆஃப் பண்ணி வச்சுங்க. அதான் ரொம்ப நல்லது. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.